Hi cuties, welcome to Tamil Little Beauty Tips. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆக்னி, பிம்பிள்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஈஸியாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு நைட் க்ரீம் தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸே அவங்க ஃபேஸில் இருக்க ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ் தான். இனிமேல் ஸ்ட்ரெஸ்ஸே ஆக தேவையே இல்லை. இந்த நைட் க்ரீமை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் இருக்க ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ்லாம் ஈஸியாக ரெடியூஸ் ஆகிடும். அண்ட் இன்னுமே கூட சில பேர்லாம் ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நிறைய காஸ்ட்லியான க்ரீம்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. எந்த அமௌண்ட்டுமே செலவு பண்ணாமல் நேச்சுரல் வேலையே ஹோம்மேடான ஆன்டி ஆக்னி க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போது இந்த நீம் க்ரீமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெமடிக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டே நீம் தான். ஸோ ஃப்ரெஷ்ஷான நீம் லீவ்ஸை போய் பறிச்சுட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் ஒயிட்டாக சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும். ஸோ நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிடுவோம். பிகாஸ் இந்த க்ரீமை வந்து நம்ம ஆக்னி பிம்பிள்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே க்ளீனாக இருக்கணும். நீம் லீவ்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் நீம் லீவ்ஸை மட்டும் இந்த மாதிரி தனித்தனியாக உருவி எடுத்துக்கலாம். இந்த நீம் நைட் க்ரீமை வந்து ரெடி பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான நீம் லீவ்ஸை யூஸ் பண்ணுங்கள். பவுடரெல்லாம் அவ்வளோக்கா யூஸ் பண்ணாதீங்க. இந்த நீம் லீவ்ஸை அப்படியே ஒரு க்ளீனான மிக்சர் ஜாரில் போட்டுட்டு அதோட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, வெறும் தண்ணி கூட ஆட் பண்ணி நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ போய் இந்த இன்க்ரீடியண்ட்டை எல்லாமே கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிகாஸ் அதோட ஜூஸ் நமக்கு தேவை, அதனால் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு க்ளீனான பவுலில் வடிகட்டி வச்சு இந்த மாதிரி நீம் ஜூஸை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் ஃபுல்லாக நீம் ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த நீம் ஜூஸில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எதுக்கு இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன்னா ஜூஸ் ரொம்ப லிக்விடாக இருக்குது. ஸோ கார்ன்ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை அப்படியே டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து பாயில் பண்ணலாம். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் பண்ணலைன்னா திக் கன்சிஸ்டன்சிக்கு இல்லாமல் ஒரு மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜூஸை வந்து கொஞ்சம் திக்காக வர்ற அளவுக்கு பாயில் பண்ணிடலாம். பார்த்திங்கனாலே தெரியும், பாயில் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இந்த ஜூஸ் வந்துடுச்சு. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியண்ட் இருக்குது, அதை மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும், நம்ம நைட் க்ரீம் ரெடி ஆகிடும். அண்ட் அந்த லாஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஆலோவேரா ஜெல். ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஸ்டிக்கியாகவும் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் நார்மல் க்ரீம் கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வேணும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணிடலாம். ஃபைனலி நம்மளோட நீம் நைட் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம ரெடி பண்ண நீம் நைட் க்ரீமை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் சேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நீம் நைட் க்ரீமை வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதில் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 2 வீக்ஸ் மட்டும் இதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. வேறு ஒரு ஃப்ரெஷ் பேட்சை வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நீம் நைட் க்ரீமை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா எவ்ரிடே நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்குங்க. இந்த மாதிரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னி எல்லாமே சீக்கிரமாகவே க்யூர் ஆகிடும். நீமில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், anti-inflammatory அண்ட் antibacterial ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாகவே நம்ம ஃபேஸில் இருக்க ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸை ரெடியூஸ் பண்ணும். விட்டமின் சியும் நீமில் இருக்குது. ஸோ ஃபேஸில் இருக்க பிளாக் மார்க்ஸை ரெடியூஸ் பண்ணி ஃபேஸை க்ளீனாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், ஏன்னா நீமில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த நைட் க்ரீமை வந்து 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விடாமல் இதை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஃபேஸில் ரெட்னஸ் அண்ட் அலர்ஜி இந்த மாதிரி எது இருந்தாலுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த நீம் நைட் க்ரீமை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.